ஒரு மணிமண்டபம் அப்படின்னு சொன்னா ஒரு 500 அடிக்கு 500 அடியில் ஒரு மண்டபம் கட்டி ஒரு செலவைக்கு மணிமண்டபம் அல்ல என்ற ஒரு எண்ணம் எனக்கு இருந்தது. ஆனால் ஒரு ஆசிய துணை கண்டத்தில் சிறந்த ஒரு மணிமண்டபம், அதாவது ஒரு சுற்றுலா மையமாக மட்டுமல்லாமல் கல்வி கண் திறந்தவர் என்பதற்கு சொல்வதற்காக தான் மாணவ மாணவிகள் ஒரு காலத்தில் அந்த இடத்துக்கு வரும்போது அவங்களுக்கு அந்த இடத்தில் கற்பதற்கு ஏதாவது இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு மிகப்பெரிய சுமார் ஒரு 12 ஏக்கர் நிலம் வாங்கி அதில் நம்ம ஒரு மணிமண்டபத்தை உருவாக்கணும்னு சொல்லி அதை பண்ணியிருக்கு. அது 12 இயர்ஸாக அந்த பணிகள் நடந்துட்டு இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்களின் மணிமண்டபத்தை அகற்றிவிட்டு பிளாட்டுகளாக பிரித்து விற்கிறதுக்கு முயற்சி செய்யும் அண்ணன் சரத்குமார் அவர்களை இந்த காணொலியாக வன்மையாக கண்டிக்கிறோம். உண்மையிலேயே சரத்குமார் அவர்கள் ஒரு ஆற்றல் மிக்க தலைவராக இருந்தார் அப்படின்னா இந்த ஈனமான ஒரு செயலை செஞ்சிருக்க மாட்டார். ஏதாவது ஒரு சமூகத்தில் ஏதாவது ஒரு நாட்டில் இப்படி ஒரு செயல் நடக்குமான்னு பார்த்தா கண்டிப்பாக நடக்காது. அதாவது 2019 எடப்பாடி அவர்கள் முதல்வராக இருக்கும்போது காணொலி காட்சி வாயிலாக இந்த ஐயா பெருந்தலைவரின் மணிமண்டபம் திறக்கப்பட்டு அப்போ அவர் ரொம்ப பேசியிருப்பார். அதுக்கு முன்னால் 2007 கட்சி ஆரம்பிக்கும் போது அடிக்கல் நாட்டும் போது அதை விட பயங்கரமாக சரத்குமார் அவர்கள் கட்டுக்கதைகளையும் போய் அவுழ்த்து விட்டுருப்பார். எப்படின்னா, காமராஜருக்கு மணிமண்டபம் கட்டுவதாக கூறி பணம் வசூல் செய்துவிட்டு சமத்துவ மக்கள் கட்சியின் தலைவர் சரத்குமார் தற்போது அதனை மறுப்பதாக பெருந்தலைவர் காமராஜர் சமூக நல அறக்கட்டளை குற்றம் சாட்டியிருக்கிறது. யாரிடம் பணம் பெற்றார்களோ, எந்த நோக்கத்திற்காக பெற்றார்களோ அந்த பணம் கொடுத்தவர்கள் நாங்கள் கொடுத்தோம் என்று சொல்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஆகவே இது சரத்குமாரோடு மோத வேண்டும் என்பதோ வேறு அவர்களுடைய பெயருக்கும் புகழுக்கும் கலங்கம் விளைவிக்க வேண்டும் என்பதற்காக அல்ல. அவர்கள் எந்த கோபத்தில் அந்த வார்த்தையை சொல்லியிருந்தாலும் நாங்கள் அதை பெரிதுபடுத்த விரும்பவில்லை. அவர்கள் கௌரவ பிரச்சனை கருதாமல் மணிமண்டபத்தை அவர்களாலே கட்டி முடிக்க முடியவில்லை என்று சொன்னால் சமுதாய சான்றோர்களிடமும் தொழிலதிபரிடம் அதை ஒப்படைத்து விரைவில் அந்த மணிமண்டபத்தை கட்ட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம், எங்களுடைய குறிக்கோள். ஐயா பெருந்தலைவருக்கு இதுவரைக்கும் எந்த தலைவருக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு பெரும் மணிமண்டபத்தை அங்கே வைக்க போகிறேன். 12 ஏக்கர் இடம் இருக்குது. கிட்டத்தட்ட மாணவ மாணவியர்கள் எல்லாருமே பயன்பெறும் வகையில் அவர் வரலாறு தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி வெளிநாட்டினர் பார்த்தா கூட பிரமிக்கும் வகையில் பிரம்மாண்டமாக தொலைநோக்கு பார்வையில் இப்படி ஒரு விஷயத்தை யாரும் செய்ய முடியாத அளவுக்கு நான் செய்ய போகிறேங்கிற மாதிரி பல்வேறு கட்டுக்கதைகளையும் பொய்களையும் சொல்லி பல்வேறு நிதி வசூல் பண்ணுற வேலையை சரத்குமார் அவர்கள் தொடர்ந்து பார்த்துட்டு வந்தார். கிட்டத்தட்ட அதை நம்பி ஏழை பாமர மக்கள் இருந்து எல்லாருமே ஒரு 500 ரூபால தான் ஆரம்பித்து பல லட்சங்களையும் பல கோடிகளையும் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது கிட்டத்தட்ட தமிழகம் எங்கும் இருக்கக்கூடிய நாடார் சமுதாய சொந்தங்கள் எல்லாருமே சொல்கிறாங்க, இந்த மாதிரி நாங்கள் அந்த இடத்துல நாங்கள் கொடுத்தோம், ஐயா பெருந்தலைவருக்காக கொடுத்தோம், அவர் புகழ் சேர்க்கைக்காக கொடுத்தோம், மணிமண்டபத்துக்காக கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி நிறையா விஷயங்களுக்கு செஞ்சாங்க. எல்லாத்தையும் சுகபலங்கள் எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு திடீரில் 2024 எப்படி பிஜேபியில் கொண்டு போய் ஒரு ராத்திரியாக கட்சியை சேர்ந்துக்கிட்டு அவரோட தொண்டர்கள்லாம் நடுரோட்டில் விட்டுட்டு போனாரோ அதே மாதிரி இன்னைக்கு ஒரு பக்கம் பிறந்தநாள் விழா நடக்கு, ஒரு பக்கம் அதே நாளில் ஐயா பெருந்தலைவரோட மணிமண்டபத்தை அகற்றக்கூடிய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இது யாரோட சிந்தனையில் செய்கிறார்? இதை பேச போனால் பொது வழியில் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் வாங்கின இடம் அவர் கொடுத்துட்டாருங்க. யார் வாங்கின இடம் யார் கொடுத்தாலுமே இவ்வளவு நாள் நீங்கள் ஐயா பெருந்தலைவரோட